இன்றைக்கு நாங்கள் சார்பு வேகம் என்ற பகுதிக்கு வரோம். இந்த சார்பு கோட்பாட்டை முதல்ல முன்மொழிஞ்சவர் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி, தெரிஞ்சிருக்கும். இந்த சார்பு கோட்பாடு சம்பந்தமாக இந்த டிஸ்கவர் சேனல் அதுகளெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறத நீங்கள் இதோடு பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. அதாவது அதை ஈஸியாக விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் அதில் சின்ன விளங்கப்படுத்தி இருக்கிறோம்னா, பூமியை சுற்றி ஒரு 50,000 மைல் பர் செகண்டில் ஒரு ட்ரெயினில் சுற்றி வரைக்க 10 தரம் சுற்றி வந்து போட்டு அவர் ரங்கினார்ன்னு சொன்னால் அங்கே அவர் தன்னோட ஒத்தாக்களை சந்திக்க மாட்டார். அவையெல்லாம் செத்து போயிடும். காலத்துக்கு அந்த அளவுக்கு மாறுபட்டுடும், காலம் அந்தளவு மாறுபட்டுடும் அந்த விதத்தில் பயணிக்க. அப்போ அப்படியான அந்த கோட்பாடு சம்மந்தமாக நாங்கள் ஒரு சில பகுதியில் தான் நாங்கள் இங்கே சின்ன பார்க்க போகிறோம். இந்த சார்பு கோட்பாட்டில் அடிப்படைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வாகனம் ஒன்று இயங்குது. ஒரு ஏ என்ற வாகனம் 50 மீட்டர் பர் செகண்டோடு இயங்குது. பி என்ற வாகனம் 30 மீட்டர் பர் செகண்டோடு இயங்குதுன்னு வைப்போம். சி என்ற ஒருவர் இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறார். இப்போ இந்த பியில் இயங்குகிற வாகனத்தில் இருக்கிறவருக்கும் இந்த சியில் பிளாட்ஃபார்மில் நிற்கிறவருக்கும் இந்த ஏ என்ற வாகனம் ஒரே வேகத்தோடு செல்லுமா? பாருங்க. அப்போ அப்படி பார்க்க வழி கிடைக்க ரெண்டுமே வேறுபடும். இப்போ பியில் இருக்கிறவருக்கு ஏ என்ற வாகனம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா அவரும் இயங்கி கொண்டிருக்கிறார். பி என்ற சி ஓய்வில் நிற்கிறேன். அப்போ இவருக்கு இந்த ஏண்டு வாகனம் ஸ்பீடாக போகிற மாதிரி கிடக்கும். தெரியும், ஆகிய இந்த 2 பேருக்கும். ஆனால் வாகனம் ஒரே வேகத்தோடு தான் போயிருக்கும். அந்த 2 நோக்குறவர்களுக்கும் வித்தியாசமாக போகிற மாதிரி கிடக்குது. அப்போ இதுலேருந்து நாங்கள் சொல்கிறோம், ஒரு பொருளுடைய வேகம் பருமன் திசையில் மட்டுமில்லை. நாங்கள் ஏற்கனவே வேகம் என்று சொல்லிக்க அது ஒரு காவிக்கணியம் பருமனையும் திசையும் கொண்டிருக்குன்னு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, அது எந்த நோக்கு சட்டத்திலிருந்து அவதானிக்கப்படுகிறது என்பதிலும் இந்த வேகம் தங்கி இருக்குன்னு சொல்கிறோம். எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து நாங்கள் இதை பார்க்குறோம். சரியா? அப்போ எந்த மாற்றேற்றி சட்டத்திலேருந்து நாங்கள் இந்த பொருளின் வேகத்தை அவதானிக்கிறோம்ன்றதில் தங்கும். ரைட். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், ஒரு இயங்கும் பொருளின் வேகத்தை ஆராயறதுக்கு நிலையான பொருள் ஒன்று தேவை என்று சொல்கிறோம். சரிதானே? அப்போ இயங்கும் பொருளின் வேகத்தை ஆராயறதுக்கு நிலையான பொருள்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக அந்த இயங்கும் பொருளை நாங்கள் அந்த நிலையான பொருளின் மாற்றேற்றி சட்டத்தில் இயங்குதுன்னு கதைக்க போகிறோம். இயங்கும் பொருளான அந்த நிலையான பொருளின் மாற்றேற்றி சட்டத்தில் இயங்குதுன்னு கதைக்க போகிறோம். இப்போ பொதுவாக பூமியின் சட்டத்திலாம் இப்போ பொருட்களின் வேகங்கள் கதைக்க முடியும். நாங்கள் ஒரு பொருளின் வேகம் 30 மீட்டர் பர் செகண்ட் சொன்னால் பூமியின் மாற்றேற்றி சட்டத்தில் அந்த பொருளின் வேகத்தை கதைக்கிறோம். அதாவது பூமி ஓய்வில், அந்த ஓய்வில் இருக்க பூமியில் அது இயங்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏயினது வேகம் பி தொடர்பாக கதைக்கப்படும் போது பி ஓய்வில், அந்த பியை வச்சு நாங்கள் கதைக்கிறோம். பி சார்பாக என்று கதைக்க பி ஓய்வில் உள்ளதாக கொள்ளப்படும். அப்போ இதை நாங்கள் எழுதிக்கொள்கிறோம், விஏபி என்று எழுதிக்கொள்கிறோம். விஏபி என்று எழுதிக்கொள்கிறோம். இதை என்னென்று வாசிக்கிறோம்? பி தொடர்பாக ஏயினது வேகம். பி தொடர்பாண்டு வாரது பின்னுக்கு வேறு. பி தொடர்பாக ஏயினது வேகம். அப்போ இதில் நாங்கள் சார்பு கோட்பாடு ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பி சமன் விஏசி பிளஸ் விசிபிஎன். அப்போ இங்கே பி தொடர்பான ஏயின் வேகம் என்றது இப்படி பிரித்து எழுதப்படுது. சி தொடர்பான ஏயின் வேகம், இடையில் ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தும், சி என்ற சட்டம். இப்போ பி தொடர்பான சியின் வேகம். சரிதானே? இதுதான் சார்பு கோட்பாட்டாக நாங்கள் அது. இப்போ பொதுவாக ஒரு பொருள் ஒன்று கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் அவரோட போகுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் என்ற பொருள் கிழக்கு நோக்கி போனால் பூமி தொடர்பாக இப்படி எழுதிக்கொள்வோம். 10 கிலோமீட்டர் per hour.
அதே நேரம் கவனித்து கொள்ளணும், அந்த பொருள் தொடர்பாக பூமி எதிராக இயங்கும். அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பொருள் தொடர்பாக பூமி எதிராக இயங்கும். சரிதானே? இதெல்லாம் நாங்கள் இந்த சார்பு கோட்பாடில் கவனித்து கொள்ளணும். இப்போ அதோடு நாங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு இயங்குகிற பொருள், சரியா, ஒரு இயங்குகிற பொருள் இயங்கிக்கொண்டிருக்க அந்த பொருளின் வேகத்தில் தான் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பழைய காலத்தில் ஒரு கணக்கு வந்தது, கிட்டத்தட்ட 80-82களில். ஒருவர் இயங்குகிற ட்ரெயினில் இருக்கிறாராம். அவர் ஒரு போலண்ட கையிலேருந்து மேல் நோக்கி எறிகிறாராம். போலண்ட இயங்குகிற சீரான வேகத்தோடு இயங்குகிற ட்ரெயினில் இருக்கிறார். அவர் கையிலேருந்து ஒரு போலை நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகிறார் சொல்லி போட்டு 5 ஆன்சர் போடப்பட்டிருந்து, அந்த போல் திருப்ப அவற்றை கைக்குள்ள விழும், அவற்றை கைக்கு முன்னால் விழும், அவற்றை கைக்கு பின்னால் விழும், பக்கவாட்டில் விழும், அப்படி கணக்கு ஆன்சர் எழுதிப்பட்டிருந்தது. 5 ஆன்சர் போடப்படும். அப்போ இதுக்குரிய ஆன்சரை கொடுக்கணுமென்று சொன்னால், ஒரு போல் இயங்குகிற ட்ரெயினில் இருக்க போலுக்கும் அதே வேகம் இருக்க போகுது. அதுதான் சார்பு கோட்பாடு. அந்த மனுஷனுக்கும் அதே வேகம் இருக்க போகுது. அந்த இயங்குகிற பொருட்களில் இருக்கிற எல்லாத்துக்குமே அதே வேகம் இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அப்போ அவர் அந்த வேகத்தோட பொருளை எறியக்க அப்போ நிலைக்குத்தா தான் எறிஞ்சவர், கிடையாக அந்த வேகம் இருக்க போகுது. அப்போ அவரும் அதே வேகத்தோடு இயங்குற. அப்போ பொருள் மேலே போய் கீழே வரும், அவற்றை கைக்கே திருப்ப வரும். ஏன்னா கிடை வேகம் இருக்கிறபடி விளங்குதோ? அப்போ இது போல் வேறு கேள்விகளோ புதுசாக வந்த கேள்விகள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ தொடர்ந்து இந்த கணக்குகளை பார்ப்போம். இந்த சார்பு கோட்பாட்டில் ஏ என்னும் கப்பல் கிழக்கு நோக்கி 9 km/h என்னும் வேகத்துடனும், அப்போ ஏ என்னும் கப்பல் கிழக்கு நோக்கி 9, அப்போ நாங்கள் உடனே பூமி தொடர்பாக தான் நடுவோம். அப்போ VAE கிழக்கு நோக்கி போய்கொண்டிருக்கு. பி என்னும் ஒரு கப்பல் வடக்கு நோக்கி போகுதா. அப்போ எங்களுக்கு கேட்டுக்கிறாங்க ஏயின் வேகத்தை பி தொடர்பாக காண்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி ஏயின் வேகத்தை பி தொடர்பாக காண்க. அப்போ நாங்கள் இதை சார்பு கோட்பாட்டின் அடிப்படையில் VAE ப்ளஸ் VEB என்று போடுவோம். அப்போ இதை நாங்கள் திருப்பி இங்கே எழுதினோம். VAE எங்கிட்ட தந்து கிடக்கு 9, அடுத்தது VEB, BE மேலே VEB இந்த திசையில் என்னென்னாக. அப்போ இந்த 2 காவிகளின் விளைவுள் தான் VAB. அப்போ அதோடைய எவ்வளோங்க. அப்போ இதை கீறி இடத்துலேருந்து 12 கீறணும்னா இதுதான் VAB-யை குறிக்கும். இது 9, இது 12. விளைவுள் காவி V சமன், அதாவது VAB இந்த வேகம் பெருமன் V சமன் என்று குறிக்கப்பட போனால் √9 வர்க்கம் சக 12 வர்க்கம். அதோட tan θ சொல்லணும். tan θ சமன் 12/9. பருமனையும் சொல்லணும், திசையையும் சொல்லணும். அப்போ இந்த வேக காவி இப்போ சார்பு அப்போ வித்தியாசமாக விக்கு வேறு ஒரு வேகத்தில் இடத்துல போகிற மாதிரி கிடக்கு. சரி, வேறு ஒரு திசையில் போகிற மாதிரி கிடக்கு. சரியோ, ரைட். அடுத்த கேள்வி ஒன்று பார்த்தோம்னா, ஒரு பலூன் ஒன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி 12 m/s-1 மாறா வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் போது பலூன் ஒன்று இல்லத்துலேருந்து கிளம்புது, நிலைக்குத்தா கிளம்புது. இப்போ நிலைக்குத்தா கிளம்பி கொண்டிருக்க 30 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு துணிக்கு ஒன்று போடப்படுது. அப்போ அந்த பலூன் 12 m/s வலிக்கிடுது சீரான வேகத்தோட. புகைக்க 32 மீட்டர் உயரத்தை அடையிக்க
அதுலேருந்து ஒரு துணிக்கு ஒன்று போடப்படும். அந்த துணிக்கு நிலத்தை அடைவதற்கு எடுக்க நேரம். அப்போ கவனமாக விளங்கணும், அந்த பலூன்லேருந்து போடப்படிக்க அந்த துணிக்கைக்கு 12 மீட்டர்/செகண்ட் வேகம் இருக்கும். சரியா? நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, ஒரு இயங்குகிற பொருட்களில் இருக்கிற சகல பொருட்களும் அந்த வேகத்தையே கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் வெளியில் எடுத்து போடிக்க அது அந்த வேகத்தோடு தான் இருக்கு. ஆகவே அது இப்படி போய்த்தான் உண்மையாக இப்படி வரும். அதுன்ற பாதை இப்படித்தான் அமையும். மேலே போய் இப்போ இந்த ஓய்வுக்கு போய் இப்போ தான் திரும்ப. அப்போ நாங்கள் நேரடியாக A to B என்று போட்டு A to B நிலைக்குத்தாக S = UT + ½ AT² பாவிக்கலாம். அப்போ S என்னவாக அமைய போகுது? -30 மேல் நோக்கி தானே பாவிக்கிறோம். அப்போ இது -32 அமைய போகுது. U 12 into T -12 into 10 into T வர்க்கமாக அமைய போகுது. இதுலேருந்து 5T வர்க்கம் சய 12T சய 32 சமம் 0 இருக்க போகுது. அப்போ இதோட இருவடி சமன்பாடு. இதுலேருந்து 12 வித்தியாசம் வரத்தக்கதாக நீங்கள் சமன்பாட்டை சுருக்கிக் கொள்ளணும். O லெவலில் படிச்சிருப்பீங்க. 32 போட்டு இது சுருக்கப்படுவதில்லை. அதனுடைய நாங்கள் நேரடியாக T சமன் இருபடி சமன்பாடாக எடுக்கிறோன்னா T சமன் சய B சகோ சய √B வர்க்கம் சய 4AC என்ற இதில் போட்டு நாங்கள் இதை சுருக்கிக்கொள்ளாம. இது எங்களுக்கு பயோகாரரை பொறுத்தவரை இந்த சமன்பாடு பாவிக்கிறே இல்லை. உண்மையாக இது சுருக்கத்தக்கதாக வரும். அநேகமாக இப்படி போட்டு நாங்கள் இருபடி சமன்பாடாக எடுக்கத்தக்கதாக வரும். இது அப்படி அமையே இல்லை. ஆனால் இந்த ஐடியா பாவிச்சுக்கொள்ளுங்கோ. பலூன்லேருந்து போடேக்க 12 மீட்டர்/செகண்ட் வேகத்தோடு தான் இது விழப்போகும். சரிதானே? பன்னெண்டு வருது இல்லை இதில். ஓ சாரி, இதில் ஒரு பிள்ளை விட்டுட்டேன். என்ன அப்படி என்ன பாருங்க, இதில் சுருக்கின பிள்ளை விட்டுட்டேன். அதான் அந்த வரவே இல்லை. அப்போ இதை பார்த்தோம்னா 16 போட்டிருக்கணும். 16 போட்டிருக்கேன். 8 20 சரி. அப்போ 20க்கு மட்டுக்கும் வித்தியாசம் 12. அப்போ இதை நீங்கள் இந்த முறையால் சுருக்கி கொள்ளலாம். சரிதானே? அப்போ இந்த முறையால் நீங்கள் இதை சுருக்கி பார்த்து கொள்ளலாம். அதாவது 5T வர்க்கம் சரிதானே சய 20T சக 8T சய 32. இந்த இருவடை சமன்பாடு ஏற்கனவே ஓ லெவலில் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு இருவடை சமன்பாடு. இதில் 5 பொதுவாக எடுத்து இதை நீங்கள் சுருக்கி இந்த டீக்குரிய பெருமானம் ஒன்று சகவில் இருக்கும், ஒன்று சாயவில் இருக்கும். சாயவை புறக்கணித்து கொள்ளும் எடுக்கிறீங்களே. ஏன்டா நேரம் சகவில் தான் பெறணும். சரியோ? அப்போ இதுதான் இந்த சார்பு கோட்பாடு. மேலதிக கணக்கையும் பார்ப்போம் நாங்கள். ரைட். இப்போ நாங்கள் ஒரு கணக்கை பார்த்தோம்னா 150 மீட்டர் நீளமான புகை ரதம் வடக்கு நோக்கி 10 மீட்டர் கதியில் செல்கிறது. 150 ஒரு புகை ரதம் ஒன்று, அது 150 மீட்டர் நீளம்,
வடக்கு நோக்கி 10 மீட்டர் செகண்ட் கதியில் போகுதான். செகண்ட் கதியில் போகுது. ஒரு பறவையானது 5 மீட்டர் செகண்ட் கதியில் தெற்கு நோக்கி, இங்கே வடக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தெற்கு நோக்கி ஒரு பறவை 5 மீட்டர் செகண்ட் கதியில் பறக்குதான். புகையிரமாக கதைக்கிற பறவையானது புகையிரத்தை கடக்கிறதுக்கு நேரம். அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த புகையிரதத்தை நிப்பாட்டி புகையிரதம் தொடர்பாக பறவையின் வேகத்தை காணும். அப்படின்றதான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ ஒன்றை சார்பாக கதைக்க வழிக்கிட்டோம்னு சொல்லிக்க அங்கே நாங்கள் ஒன்றை இலகுவாக நிப்பாட்டோம். அப்போ நாங்கள் இப்போ இதை பூமியின் சட்டத்தில் எழுதினோம்னு சொன்னால், ட்ரெயின் இந்த தொடர்பான வேகம் வடக்கு நோக்கி 10 மீட்டர் per செகண்ட். அதே பேர்டின் பூமி தொடர்பான வேகம் தெற்கு நோக்கி 5 மீட்டர் per செகண்ட். சரி, அப்போ எங்களுக்கு இப்போ தேவை இந்த ட்ரெயின் தொடர்பாக பேர்ட் என்ன வேகத்தில் அசைய போகுது, பறவை புகையிரதம் தொடர்பாக என்ன வேகத்தில். அப்போ விபிடி தான் நாங்கள் பார்க்கணும். அது சமன் விபிஇ விஇடி. விபிஇ என்னென்னு வரப்போகுது, கீழ் நோக்கி 5. சக இடி என்னென்னு வரப்போகுது, டி மேலே வேண்டிய இடி கீழ் நோக்கி 10 வரப்போகுது. இப்போ மொத்தத்திலையும் 15 மீட்டர் per செகண்டோட இந்த பேர்ட் வந்து புகையிரதம் தொடர்பாக அசைய போகுது. இப்போ புகையிரதம் நிற்குது, பறவை 15 மீட்டர் செகண்ட் வேகத்தோடு அசையுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கலாம், ட்ரெயினுக்கு போகிக்க ஒப்போசிட்டாக போகிற வாகனம் மிக வேகமாக போகிறதாக இருக்கு, அதே திசையில் போகிறது ஸ்லோவாக போகிறதாக இருக்கு. அவங்கள பார்க்க தெரியும். அப்போ ஒப்போசிட்டாக போகிறது மிக வேகமாக போகிறதா இருக்கும். அப்போ பறவை 15 மீட்டர் செகண்ட் வேகத்தோட இயங்க போகுது ட்ரெயின் தொடர்பாக. அப்போ 150 மீட்டர் நீளமான ட்ரெயினை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் டி வந்து என்ன வரப்போகுது, தூரத்தின் கீழ் நேரம் வந்து வரப்போகுது. ஆகவே 10 செகண்ட் எடுக்க போகும். தெரியும், ரைட். அப்போ அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டு புகையிரதங்கள் அவற்றின் நீளங்கள் 100 மீட்டர் ஒன்றுக்கொன்று எதிராக நகர்கின்றன. இந்த முறை என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஆர்முடுகளோட வியங்க போகும். அப்போ இவற்றின் ஆர்முடுகள் முறையே 0.3 செகண்ட் -2, 0.2 மீட்டர் செகண்ட் -2. இவற்றின் என்ஜின்கள் ஒன்று சந்திக்கும் போது வேகங்கள் முறையே 80 கிலோமீட்டர் -1, மற்றது 30 கிலோமீட்டர் -. இவை இரண்டும் ஒன்று விலத்தின் நேரத்தை காண்கண்டு கேட்டுக்கிறார். ரைட். அப்போ நாங்கள் இதை படத்தை போட்டோம்னு சொன்னால், 100 மீட்டர் ட்ரெயின், இப்படி ஒரு ட்ரெயின் 100 மீட்டர், இன்னொரு ட்ரெயின் 100 மீட்டர், என்ஜின்கள் ஒன்று சந்திக்கிறது. அப்போ இது 100 மீட்டர். அப்போ இதில் சந்திக்க வேகம் தந்து கிடக்கு. இந்த ட்ரெயினை ஏண்டு வைப்போம், இந்த ட்ரெயினை பி ஏண்டு வைப்போம். அப்போ சந்திக்க வேகங்கள் தந்து கிடக்கு. இது 80 கிலோமீட்டர் per ஹவரோட போய்கொண்டிருக்கு. இது 30 கிலோமீட்டர் per ஹவரோட ஆப்போசிட்டாக போய்கொண்டிருக்கு. ரைட். அப்போ இங்கே ஒன்று விலத்துவதற்கு எடுக்கும் நேரம்னா, இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ட்ரெயினை நிப்பாட்டி போட்டு இந்த ட்ரெயின் இங்கே வந்தால் தான் இப்படியாக வர்ற நேரத்தை தான் விலத்த போகும். யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரெயின் இது ஓய்வில் இருக்கு, இந்த நுனியிலேருந்து இது இந்த அடி இங்கே வந்தால் தான் அங்கே போய் விலத்தும் பி என்ற ட்ரெயின். அப்போ மொத்தமாக பி என்ற ட்ரெயின் எவ்வளவு தூரம் போகணும்
ஏ தொடர்பாக என்று சொன்னால் 200 மீட்டர் தூரம் போகும். அதை விளங்கணும். அப்போ பியானது ஏயை விலத்துறதுக்கு 200 மீட்டர் தூரம் நகரும். அதே நேரம் ஆர்முடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு நான் வேகத்தை கண்டுட்டேன். ஆர்முடுகளை பார்க்க உங்களுக்கு விளங்குது ஒன்று எதிராக. அப்போ பி தொடர்பாக, அப்போ ஏ தொடர்பாக பியின் ஆர்முடுகளை பார்த்தோம்னு சொன்னால் அக்சலரேஷன் சரியா, அதாவது பியின் ஏ தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது நேரடியாக பிஏபிஇ ப்ளஸ் ஏஇ இன்டு ஏ என்று போட்டு இதை செய்து முடித்தா ஒன்று கொண்டு எதிராக வந்தால் கூட்டு போடுவோம் ஏற்கனவே பார்த்தாங்களா. அப்போ அது 0.5 மீட்டர் செகண்ட் -2 கொண்டு வரும். மற்றது ஆரம்ப வேகம் யூ ஆரம்ப வேகம் ட்ரெயினின் ஆரம்ப வேகம் பியின் சரியா, பியின் ட்ரெயினின் ஆரம்ப வேகம் என்ன தொடர்பாக ஏ தொடர்பாக அது தெரிஞ்சிருக்கும். என்னவாக அமையும் 110 அமையும். 110 km/h அமையும். சரிதானே. அப்போ எங்களுக்கு விலத்திற்குரிய நேரத்தை தான் கேட்டு கிடக்கு. அப்போ அதில் கவனிக்க வேண்டி கிடக்கிறேன்டா, இது மீட்டர் செகண்ட் -2 இருக்குது, இது km/h இருக்குது. அப்போ ஏற்கனவே வேகத்தை நாங்கள் km/h மீட்டர் செகண்டுக்கு மாற்றுறது படிச்சிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கணக்கு கேள்விகள் முதல் ஸ்டார்டில் வந்த நேர கேள்விகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இதை km/h மாற்றுறேன்னு சொன்னால் 13 இதை மீட்டராக மாத்திரம் கிலோமீட்டரை பேர்ந்து அவரை செகண்டுக்கு மாத்திரம். அப்போ 60 இதை சுருக்கம் சரியா. அப்போ இதுதான் மீட்டர்/செகண்ட் வரும். அப்போ இதுதான் ஆரம்ப வேகமாக வரப்போகுது இந்த பியின். அப்போ இனி நீங்கள் எஸ் சமன் ut + ½ AT வர்க்கத்தை நீங்கள் இந்த பி என்ற ட்ரெயினுக்கு பாவீங்க. பி என்றது ஏ சார்பாக தான் இயங்கணும். அப்போ 200 ஜூ இன்டு டி ஜூக்கு இந்த பெருமானத்தை போடணும் இந்த டி ப்ளஸ் ½ ஏக்கு 0.5 இன்டு டி வர்க்கம் இந்த டீயை சுருக்கத்தக்கதாக இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் இருபடி சோன்பால் ஒரு கொஞ்சம் சிக்கலான கோவையாக வருது. இந்த கணக்கை எப்படி ஐடியாவில் செய்கிறன்றதுக்காண்டி காட்டியிருக்கிறேன். மற்றபடி சுருக்கல் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு. இதில் கேள்வியை பாருங்கோ, மாறா கதியில் வியுடன் நேர்பாதையில் செல்கின்ற ஒரு துறொல்லியின் மீது நிற்கும் ஏ என்னும் ஒருவர் உருவில் காட்டப்பட்டார் ஒரு பொருளை போடுவோம் சரியா. பி என்பவர் நிலத்தின் மீது நிற்கின்ற நோக்குனர் ஆவார். வழித்தடை புறக்கணிப்பதற்கதெனின் ஏயும் பியும் அவதானிக்கத்தக்கவாறு பொருள் செல்லும் பாதைகள். அப்போ ஏக்கு என்ன மாதிரி கிடக்கும் பொருள் எப்படி விழப்போகுது, பிக்கு எப்படி பொருள் இந்த பாதை அமைய போகுதுன்றதான் கேள்வி. அப்போ இது வி என்ற வேகத்தோடு அசைதுன்னு சொன்னால் மனிதனும் பி என்ற வேகத்தோடு அசைவான். மனிதனும் வி என்ற வேகத்தோடு அசைவர். அதில் இருக்கிற அவர் போடுற பொருளுக்கும் வி என்ற வேகம் இருக்க போகுது. நான் சொன்னேன் தானே, அசைகிற பொருட்கள் இருக்க எல்லாத்துக்குமே அந்த வேகம் இருக்கும். அப்போ இவர் வி என்ற வேகத்தோட போடைக்க இது உண்மையாக என்ன நடக்க போகுதுன்னா பூமி தொடர்பாக வி என்ற வேகத்தோடு அசைய போகுது. எப்படி இதுன்ற பாதை அமைய போகுது அதுக்கு பூமியிலே. அப்போ இங்கே நிற்கிறவருக்கு பி என்றவருக்கு இந்த பாதை இப்படி அமைய போகுது. பி என்ற வேகத்தோடு விடப்பட்டது, ஆகவே அது பூமிக்கு கீழே அங்கே போகுது, ஆகவே இப்படி அமைய போகுது. ஆனால் இவரும் பி என்ற வேகத்தோட வர இவரோட சேர்ந்து வார மாதிரி கிடக்கும். அப்போ ஆனால் கீழே இறங்கி கொண்டு இருக்கு சரியா. அப்போ இந்த பொருள் கீழே நோக்கி இறங்கி கொண்டு இருக்கும், ஆனால் இவரோட சேர்ந்து வார மாதிரி இருக்குமேண்டா இவருக்கும் வேகம் பி, த்ரொல்லிக்கும் வேகம் பி. இப்போ மனிதன் பி என்ற வேகத்தோட, அப்போ இவரோட நேரம் அந்த பொருள் வந்தோன்னு இருக்கும், அதே நேரம் கீழே இறங்கி கொண்டு நம்ம இவர் பார்க்குறவருக்கு ஏண்ட பார்க்குறவருக்கு இது கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருக்குது, நேரடியாக நிலைக்குத்தாக கீழ் நோக்கி. அப்போ இதுக்குரிய ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த 2வது ஆன்சர் சரி வருது சரியோ. அப்போ இது சார்பு கோட்பாட்டில் வந்த கேள்வி. ஏற்கனவே நான் உங்களுக்கு ட்ரெயின்லேருந்து ஒரு போர்டு எறிகிறத பற்றி காய்ச்சினா அதை போல் இப்படி ஒரு கேள்வி தான் இது. ரைட், அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம்
கிடையான நேர்பாதை ஒன்றில் 30 மீட்டர் செகண்ட் மாறாக்கதியுடன் வண்டி ஒன்று அசைகிறது. அசையும் இவ்வண்டியிலிருந்து எறிபடை ஒன்று 90 மீட்டர் அசைந்தபின் இவ்வெறிபடை திரும்பவும் வண்டியை வந்து சேரும் வகையில் சுடப்பட உள்ளது. எக்கதியுடனும் வண்டிக்கு தர எக்கோணத்திலும் இவ்வெறிபடை சுடல்படல் வேண்டும் என்று கேட்கப்பட்டு. அப்போ உண்மையாக இதன் எறிபடை என்ற ஒரு ப்ரொஜெக்டில், அதாவது ஒரு மோட்டரை யோசிக்கும், ஒரு வெஹிக்கிள்லேருந்து ஒரு மோட்டர் ஒன்று சுடப்படுது. சரி, அதுக்குரிய படத்தை போட்டோம்னு சொன்னால் ஒரு வெஹிக்கிள்லேருந்து ஒரு மோட்டர் ஒன்று சுடப்படுது. அப்போ சுடப்பட்டா இந்த குண்டு திரும்பவும் வெஹிக்கிள் 90 மீட்டர் தூரம் போன பிறகு வெஹிக்கிளுக்கே வந்து விடும். வெஹிக்கிளுக்குள்ளேயே வந்து விடும். சரியா? அப்போ அதுக்கு எப்படி சுடப்படணும்னு தான் கேட்குற. கிடையோட என்ன கோணத்தில் சுடப்படணும், என்ன வேகத்தோடு சுடப்படணும்ன்றது தான் கேள்வி. சரியா? திருப்ப வந்து வெஹிக்கிளுக்கே விடணும். அப்போ நாங்கள் எடுப்போம் இந்த குண்டு, இந்த மோட்டார், இந்த புல்லட் வந்து வெஹிக்கிள் தொடர்பாக, அப்போ நாங்கள் புல்லட்டின் வெஹிக்கிள் தொடர்பான வேகத்தை கிடையோட தீட்டா கோணத்தில் சுடணுமென்று எடுக்கிறோம். நாங்கள் வி வேகத்தோட தீட்டா கோணத்தில் இந்த புல்லட் சுடப்படுது. சரியா? எங்களுக்கு வெஹிக்கிளின் பூமி தொடர்பான வேகம் தெரியும். அதாவது வெஹிக்கிளின் பூமி தொடர்பான வேகம் தந்திருக்கிறார் 30 மீட்டர் per செகண்ட். இந்த திசையில் 30. அப்போ நாங்கள் இந்த புல்லட்டின் பூமி தொடர்பான வேகத்தை பார்த்தோம் என்று சொன்னால், புல்லட்டின் பூமி தொடர்பான வேகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வி ப்ளஸ் விஇ. அப்போ விவிவி இந்த வியோட தீட்டா கோணத்தில் அமைக்குது. விஇ இந்த திசையில் 30 அமையும். அப்படின்னாக்க எங்களுக்கு முடிவு வந்து என்னென்னா, இதை நாங்கள் அப்படி எழுதினோம் என்று சொன்னால், இதை மாற்றி எழுதினோம் என்று சொன்னால், இதன் அடிப்படையில் வி காஸ் தீட்டா இதை பிரிக்கலாம் தானே. வி காஸ் தீட்டா, இது வி சைன் தீட்டா, அதை விட இந்த திசையில் 30 வேகம் இருக்குது. அடிஷனலாக வெஹிக்கிள்னு வேகம். இப்போ டோட்டலாக எங்களுக்கு புல்லட்டின் ஏர்த் தொடர்பான வேகம் எப்படி வருகுதுன்னு சொன்னால், முடிவாக இந்த திசையில் வி காஸ் தீட்டா +30, இந்த திசையில் வி சைன் தீட்டான்னு வருது. அப்போ புல்லட்டின் வேகம் கிடைத்திசையில் வி காஸ் தீட்டா +30, அதை மாதிரியாக கவனிச்சுக்கணும். அப்போ ஆனால் வெஹிக்கிளின் வேகம் 30. இப்போ திருப்ப வெஹிக்கிளுக்கு வரணும்னு சொன்னால் இந்த கிட வேகம், இந்த புல்லட்டின் கிட வேகம் வெஹிக்கிளின் வேகத்திலும் கூடவோ குறையவோ முடியாது. அப்படி கூட குறைஞ்சா முன்னுக்கு போய்விடும், குறைஞ்சா முன்னுக்கு. ஆகவே முடிவு வந்து இந்த வி காஸ் தீட்டா +30 வந்து 30 அமையும். அதுலேருந்து வி காஸ் தீட்டா சமன் 0. ஆகவே வி நாட் ஈக்குவல் டு 0னுடைய காஸ் தீட்டா 0. ஆக தீட்டா வந்து 90. இப்போ இந்த முடிவுக்கு உடனேயே வந்திருக்கலாம் நாங்கள். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு துவக்கால வெஹிக்கிளோடு ஒரு ஆங்கிளோடு நாங்கள் சுட்டோம்னு சொன்னால் ஒரு காலமும் அந்த குண்டு வந்து திருப்பவும் வெஹிக்கிளுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ வெஹிக்கிளுக்கு செங்குத்தாகத்தான் நாங்கள் எப்பவும் சுண்டமென்று சொன்னால் அந்த வெஹிக்கிளின் வேகம் அதுக்கு கிடையாக இருந்தோண்டு இருக்கும். அப்போ
ஆங்கிளுக்கு மாற்றி விட்டோம்னா அந்த வேகத்தோட അതിൻ്റെ കൂറ് വന്നിനും ആവേ അതിൻ്റെ വേഗം കൂടിയിരും വെഹിക്കിളിൻ്റെ വേഗം சரிதானே. அப்போ வெஹிக்கிளுக்கு கட்டாயம் செங்குத்தாத்தான் சுடணும். அது முடிவு என்றால் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறேன். 90 வகையில் சுடணும். அப்போ என்ன வேகத்தோட சுடணுமென்று சொன்னால் திருப்ப 90 மீட்டர் செஞ்ச பிறகு வந்து விடணுமென்று சொன்னால் அதாவது இவ்வளோ நேரம் இப்போ வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுது. அப்போ S7 VTயை போட்டோம்னு சொன்னால் வெஹிக்கிள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது? S7 VTயை போட்டோம்னா வெஹிக்கிள் சீரான தானே. அப்போ 90 சமன் V into T. T வந்து 3 செகண்ட். 3 செகண்ட் வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த 3 செகண்டும் கொண்டு மேலே நிற்கும். அப்போ நிலைக்குத்தாக நாங்கள் S7 UT + ½ AT² பாவிச்சோம்னு சொன்னால் சரியா. அப்போ குண்டுக்கு நிலைக்குத்தாக S7 UT + ½ AT² இந்த குண்டுக்கு பாவிச்சோம்னு சொன்னால் +½ AT² பாவிச்சோம்னு சொன்னால் நிலைக்குத்தாக குண்டு போய் திருப்பம் வெஹிக்கிளுக்கு வருதுண்டா இடப்பெயர்ச்சி இல்லை. ஆரம்ப நிலைக்குத்து வேகம் வந்து என்னவா இருக்கும்? V sin θ. அப்போ sin 90 V என்று தான் வரப்போகுது. இப்போ V into T வந்த விளவு 3 செகண்ட் -½ into 10 into T வர்க்கம். இப்போ இதை சுருக்கி நம்ம 15 மீட்டர். அப்போ 15 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட கிடைக்க 90 வகையில் சுடணும் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். சரிதானே. அப்போ இதுதான் இந்த கேள்வி. இதை கவனிச்சுக்கணும்.